திருமணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரா போப்பாண்டவர் அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில். போப்பாண்டவர்லாம் கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்குல்ல, டீட்டெயில்டாக பேசுவோம். இன்னொரு புறம் கைபேசியில் வைரஸ், ஏற்கனவே இந்த பேஜர்னு சொல்லிட்டு ஒன்று மெட்டீரியல் இருக்குல்ல, தகவல் பரிமாற்றம், அதை வச்சு லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுடைய உடல்கள்லாம் சிதறிச்சு. அது செஞ்சது யாருன்னு உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல். ஸோ அப்படி பேஜர் மூலியமாக ஒரு பெரிய அட்டாக் நடத்தினவங்க இப்போது இந்த தொலைபேசியில் வைரஸ் அனுப்புனதன் மூலிமா ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடியிருக்காங்க. அது இஸ்ரேலுடைய தில்லாலங்கடி வேலை அப்படிங்கிறாங்க. யாருக்கு எதிராக இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. டீட்டெயிலாக பேசுவோம், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கால்பந்தாட்டம் உலகத்தில் நிறையா மக்களுடைய கனவு ஆட்டம் அப்படிங்கிறது இந்த கால்பந்து தான். நம்ம நாடுகளில் தான் கிரிக்கெட் அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்குது. மீதி எல்லா உழைக்கக்கூடிய வர்க்கமும் இந்த கால்பந்தாட்டத்துக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க. அப்படி ஈரான்லையும் உலகக்கோப்பை கால்பந்தில் விளையாடணும் அப்படின்னு 11 இருந்து ஒரு 16 பேர் ரொம்ப தீரா வேட்கையோடு இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை ஃபிஃபா கொடுக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருந்தது. ஃபிஃபா அமைப்பு அமெரிக்கா சொல்கிறத கேட்காம ஈரானுக்கு அந்த வாய்ப்பையும் அமெரிக்காவிலேயே விளையாடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஈரானுடைய தேசிய கால்பந்து அணி அமெரிக்காவில் போட்டியிடுவதற்கு நுழைவு விசா கிடச்சிருக்கு. முக்கிய நிர்வாக மற்றும் பயிற்சி ஊழியர்களுக்கு விளையாடுறவங்க போயிடுவாங்க, அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்குன்னு சில கோச்சஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது பாதி வேலை நடந்திருக்கு, மீதி பாதி வேலை நடக்கலை. இது ஒரு விதமான அரசியல், சர்வதேச அரசியல். அதுதான் அமெரிக்கா ஆடிக்கிட்டு இருக்கு ஈரானுக்கு எதிராக. இதை தாண்டி அந்த வீரர்கள் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஏன் நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே எனக்கு இடம் வேணும், நிலம் வேணும், அப்போ தான் என்னுடைய உரிமையை அங்கேயும் போய் நான் நிலைநாட்ட முடியும், அதிகாரத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிற யூதர்களுடைய எண்ணப்பாடு உலகம் முழுவதும் நிலத்தை வாங்கி குவிக்கிறது. ஸோ இந்த குஷ்னர் அப்படிங்கிற நபர் அமெரிக்காவில் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய மகளை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுவதும் லேண்டை வாங்கி குவிக்கிறாரு. அல்பேனியாவில் 9 லட்சம் பேர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக எதிர்ப்பு கிளப்பியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த குஷ்னரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து உல்லாச விடுதி கட்டுவதற்காக இடங்கள் வாங்குகிறாங்க, ரெசார்ட் கட்டுறதுக்கு. அதற்கு அல்பேனிய மக்கள் எங்களுடைய நிலம் விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெறுமன வாய்ச்சொல்லாக அவங்க சொல்லலை. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு இவாங்கா ட்ரம்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த குஷ்னருங்கிறவன் அயோக்கியந்தான், ஆனால் நீயும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தோலிக்க பெண்ணுக்கு எதிராக அவங்க எழுப்பக்கூடிய குரல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓங்கி ஒலிக்குது. நெட்டிசன்கள் அதிகமான அளவில் அவங்களுடைய இமேஜை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் பேசக்கூடிய விஷயத்தை ஒட்டு கேட்குறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் இப்போ புகார். நியூயார்க் டைம்ஸ் இது பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பென்டகனுடைய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் மிகவும் அபாயகரமானதாக இருக்கிறது. உச்சக்கட்ட எச்சரிக்கை அப்படிங்கிறது இப்போ பென்டகனுக்கு பறந்திருக்கு. காரணம் என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கைபேசியில் இருந்து நான் பேசக்கூடிய இந்த எச்சரிக்கையை கூட இஸ்ரேல் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பென்டகனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளுக்கு பரப்பப்பட்ட எச்சரிக்கை. ஏன், ட்ரம்பினுடைய ஃபோன் கூட ஹேக் ஆகியிருக்கலாம், அது அவருக்கே தெரியாமல் இருக்கலாம். விட்காஃப் மற்றும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் பேசுவதை டெல் அவீவ் கேட்டுக்கொண்டிருக்கிறது, நெதன்யாகுவினுடைய அலுவலகம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நேற்றிலிருந்து பேசு பொருளாக மாறியிருக்கு. பாவம் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பஞ்சாயத்தை முடித்து வச்சு உலகத்தில் ஒரு சிறந்த நாட்டாமை அப்படிங்கிறத நிரூபிச்சிடணும்னு ஆசையாக இருந்தாங்க. மத்தியஸ்தம் பண்ணி நிறையா வருவாயை ஈட்டிடணும்னு அதில் மண்ணள்ளி போட்டுருச்சு இஸ்ரேல். ரெண்டாவது, ஈரான் தலைவர்கள்ட்ட பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று எடுத்துகிட்டு நான் வர்றேன், ஈரானுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது வரைக்கும் அட்டாக் எதுவும் நடத்திட வேண்டாம் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் வச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் லெட்டரை எடுத்துக்கிட்டு முஸ்தபா கமினி அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் ஈரானுக்கு போயிருக்கார். ஆனால் முஸ்தபா கமினியை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியாது, அது ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க.
ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் மறுபடியும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப்புக்கு ஈரான் ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. முஸ்தபா கமினி மட்டுமல்ல, அவருடைய தலைமுடியை கூட சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த செய்தி பீடிகையாக நான் சொல்கிறேன், ரைட்டா. ஆனால் சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய அப்பா காலகட்டத்தில் இருந்தே அமெரிக்க அதிபர்களை சந்திப்பது அப்படிங்கிறது 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததில் அதில் இருந்தே அமெரிக்கர்களை சந்திப்பதை தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த முல்லாக்கள். அதன் அடிப்படையில் ட்ரம்ப் எப்படியாவது அந்த வரலாற்றை மாற்றி காட்டணும், உலகத்தில் எல்லா தலைவர்களையும் அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் முஸ்தபா கமினி ஆகட்டும், அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி கமினி ஆகட்டும், இவங்க யாருமே ட்ரம்ப் மாதிரியான அந்த நபர்களையோ அமெரிக்க ஏகாதிபத்திய தலைவர்களையோ சந்திப்பதற்கு ஒரு காலத்துலையும் அவங்க விரும்பினதே கிடையாது, வெறுத்தாங்க. இப்போ மறுபடியும் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கேட்டிருக்காங்க. ஈரான் தரப்பில் இருந்து மறுக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப்பை சந்திக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குல்ல. உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களை ஒரு மனுஷன் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளவு கோபம் ஏகாதிபத்தியத்து மேலே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவுக்கு ஈரான் சைடில் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுடைய பேச்சை கேட்காதீங்க, இஸ்ரேலுடைய தாக்கம் ஏதுமின்றி முடிவுகளை எடுங்க. அமெரிக்க மக்களுடைய நலன்களை விட உங்களுக்கு இஸ்ரேலுடைய நலன் தான் முக்கியமா? ரெண்டாவது, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே இஸ்ரேல் கொண்டு போட்டுருவாங்க, ரொம்ப ஆபத்தான பசங்க அவங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய உண்மையான முகத்தை இப்போது ஈரான் சைடில் இருந்து ரொசாய் அப்படிங்கிற நபர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அது அமெரிக்கா கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க, ஃப்ரீ அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய தலைவர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்கள் நினச்சாலும் அதை திறக்க முடியாதுரா அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு எச்சரிக்கை ஒன்று பறந்துருக்கு. தொடர்ச்சியாக ஒரு முட்டாள் பதிவிடக்கூடிய ட்விட்டுகளின் அடிப்படையில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் நடக்காது. எங்களுடைய தலைவர் என்ன நினைக்கிறாரோ அது படி தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன்லேயோ க்ளோஸ்லேயோ இருக்கும்னு முஸ்தபா கமினி அவர்களை மையப்படுத்தி பேசியிருக்காங்க. தொடர்ச்சியாக போர் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்கிறது? அப்போது இந்த இராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறதும் ஆயுத பரிமாற்றம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அடிப்படையில் யூரோப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடிய இராணுவ சரக்குகள் இருக்குல்ல, அதை பெல்ஜியத்திலேயே வச்சு தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க பெல்ஜிய அரசாங்கம். இஸ்ரேலுக்கு இராணுவ உபகரணங்களை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்கள் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அது பெல்ஜியத்தில் விமானத்தில் எரிபொருள் நிரப்பணும். அப்படி எரிபொருள் நிரப்பக்கூடிய இடத்துல தான் பிளாக் பண்ணியிருக்காங்க பெல்ஜிய அரசு. தொடர்ச்சியாக தங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கும் இஸ்ரேல் சார்ந்த நாடுகளுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு. அப்போது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே பெல்ஜியம் உணர்ந்து தான் அந்த நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டப்பட்டிருக்காங்க. நான் வச்சிருக்க ஃபோன் தான், ஆனால் அதுவே நான் சொல்கிறபடி கேட்க மாட்டேங்குது. நான் பேசுகிற வார்த்தைகள் தான், ஆனால் நான் பேசுகிறத என்னோட மூளை தாண்டி நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அது இஸ்ரேலுக்காரன் கேட்டுடுறான். இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவிலான பயம். நம்மளோட பர்சனலில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா டேட்டாக்களையும் இஸ்ரேல்காரன் உருகிட்டான் அப்படின்னா ஃபோனில் எப்படி பேசுகிறது, என்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது? அப்போ அமெரிக்க அதிகாரிகள் எல்லாருமே இப்போ ஃபோனில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாங்களாம். ஒரு வைரஸ் ஒன்று ஆக்டிவேட் ஆகிருக்கு அவங்களுடைய ஃபோனில் அப்படின்னு சொல்லப்படுது. அது இஸ்ரேலுடைய மால்ஃபேராக இருக்கலாம் அப்படிங்கிறதும் கணிக்கப்படுது. தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக நியூயார்க் டைம்ஸ் ஏகப்பட்ட கட்டுரைகளை எழுதிக்கிட்டே இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2 நாட்களாக இது பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ அமெரிக்கா சைடில் இருந்து அலர்ட் ஆகியிருக்காங்க. ஆண்டவரே, போப்பாண்டவரே, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நிறையா பேர் நிறையா காலகட்டத்தில் கேட்டிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, ஆகலைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க அவருடைய தொடர்ச்சியாக நீட்சியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக போப்பாண்டவரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த உத்தரவு வெளியாகிறதுக்கு முன்னாடியே போப்பாக நியமிக்கப்பட்ட மொத்தம் ஒரு எத்தனை பேர்னா ஒரு 11 பேர் போப்பாண்டவராக நியமிக்கப்பட்ட 11 பேர் ஏற்கனவே கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய கத்திரினாள்கள் யாருமே கல்யாணமே பண்ணிக்கிட்டதில்லை. திருச்சபைக்காகவே தன்னுடைய வாழ்நாட்களை அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கல்யாணம் செஞ்சுக்காத கத்திரினாள்கள் போப்புகள் இருக்காங்கல்ல, இவங்க மூலியமாக தான் ரோம் நகரத்தில் ஏகப்பட்ட பாலியல் ரிலேட்டடான வன்கொடுமை அப்படிங்கிறது நடந்திருக்கிறதா அந்த போப்பாண்டவருடைய அறையில் இருக்கக்கூடிய மொத்தம் 234 அறைகள் இருக்குது.
ரைட்டா? அந்த அறைகளில் ஆவணங்களே எழுதப்பட்டிருக்கு. அது எல்லாமே டீட்டெயில்டாக பேசணும்னா தனியாக ஒரு வீடியோ தான் நான் போடணும். அந்த அளவிற்கு மோசமான வரலாறுகளை கொண்டவர்கள் இந்த போப் ப்ளஸ் கத்திரினால்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை கம்மியாயிட்டு இருக்கு, அதனால் இட்டாலியில் மக்கள் தொகை பெருகணும் அப்படின்னா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை தாண்டி உங்களுடைய வரலாறு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.